ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் குவிந்துள்ள சுற்றுலா பயணிகள் பரிசலில் பயணம் செய்து காவிரி ஆற்றின் அழகை கண்டு களித்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வெற்றிவேல் வழங்க கேட்கலாம். வணக்கம் வெற்றிவேல், சுற்றுலா பயணிகள் எத்தனை பேர் அங்கு வந்திருக்கிறார்கள்? என்ன மாதிரி அவங்க புத்தாண்டை வரவேற்றிருக்கிறார்கள்? வணக்கம் கனிமொழி. அதாவது பார்த்தோம்னா தருமபுரி மாவட்டத்தில் இருந்த ஒகேனக்கல் தமிழகத்திலே பிரசித்தி பெற்ற சுற்றுலாத்தலம். இங்க பார்த்தோம்னா தமிழகம் மட்டும் இல்லாம ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள் ஏராளமான சுற்றுலா பயணிகள் தங்களது குடும்பத்தோட இங்க வர்றது வழக்கம். அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா அரசு விடுமுறை மற்றும் அரையாண்டு விடுமுறை மற்றும் அது மட்டும் இல்லாம இன்றைக்கு ஆங்கில புத்தாண்டுன்றதுனால காலையிலிருந்தே இங்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகமாக இருந்துட்டே வந்திருக்கு. இங்க வர சுற்றுலா பயணிகள் மசாஜ், ஆயில் மசாஜ் செஞ்சு சினி ஃபால்ஸ், மெயின் அருவி உள்ளிட்ட அருவிகளும் குளிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஆற்றுக்கு கரையோர பகுதிகளிலும் குடும்பத்தோட இங்க வர சுற்றுலா பயணிகள் குளிச்சு மகிழ்றாங்க. அது மட்டும் இல்லாம இங்க பிரசித்தி பெற்ற அந்த படகு சவாரின்னு சொல்ல போட்டிங், அதாவது போயிட்டு குடும்பத்தோடு அங்க போயிட்டு அந்த சினி ஃபால்ஸ், ஐந்தருவி உள்ளிட்ட பகுதியில் கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த எல்லை பகுதிகளையும் இந்த படகு சவாரி செஞ்சு வராங்க. இங்க இருக்கு இந்த சுற்றுலா பயணிகள் இன்று ஆங்கில புத்தாண்டுன்றதுனால அதிக அளவு கூட்டம் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க பிரசித்தி பெற்ற மீன் வறுவல் தான் இங்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அதிக அளவு ருச்சி பார்ப்பாங்க. தொங்கு பாலம், அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற அந்த இயற்கை அழகா இருக்கக்கூடிய தொங்கு பாலத்தில் போய் அந்த வழியாக இருக்க சினி ஃபால்ஸ், அங்க இருக்கும் ஐந்தருவி, மோகினி குகை உள்ளிட்ட பகுதிகளும் இந்த சுற்றுலா பயணிகள் பார்க்கறாங்க. இங்க காலையில இருந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்திருக்காங்க. இதனால இந்த காவல்துறையும் தீயணைப்பு துறையும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு இருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.